அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்குரானில் சிலரைப் போல் ஆகிவிட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கின்றார். அந்த சிலரில் ஒரு சாரார் அல்லாஹ்வை மறந்தவர்கள் ஆவர். அவர்களை அல்லாஹ் பெரும் பாவிகள் என்று அடையாளப்படுத்துகின்றார். அன்றியும் அல்லாஹ்வை மறந்துவிட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான். அத்தகையோர்தாம் பெரும் பாவிகள் ஆவார்கள். பெரும் பாவிகளுக்கு ஹிதாயத்தில் நேர்வழியில் நீடித்திருக்கும் பாக்கியம் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்குரானில் பல இடங்களில் சுட்டிக்காட்டுகின்றான். அன்றியும் பாவம் செய்வோரான சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். கடினமான நேரங்களில் இரு கரம் ஏந்தி இறைவனிடம் உதவி கேட்கும் பெரும்பாலான மனிதர்கள் உதவி கிடைத்தவுடனோ அல்லது மகிழ்ச்சியான தருணங்களிலோ இறைவனை மறந்துவிடுவதுடன் இறைவனை விட்டும் தூரமாகி விடுகின்றனர். அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்களை அல்லாஹ் 3 வகையானவர்களாக அடையாளப்படுத்துகின்றார். 1. காரியம் முடிந்ததும் காணாது போவார்கள். மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் பொறுச்சாய்ந்து படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு நம்மிடமே பிரார்த்திக்கின்றான். ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கி விடுவோமானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகிறான். வரம்பு மீறுபவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விடுகின்றன. 2. கஷ்டம் வந்தால் ஓடிவிடுவார்கள். இன்னும் மனிதர்களில் உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறவனும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தியடைந்து கொள்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் தன் முகத்தை அல்லாஹ்வை விட்டும் திருப்பிக் கொள்கிறான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும். 3. சோதனை வந்தால் தூற்றுவார்கள். ஆனால் இறைவன் மனிதனுக்கு கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும் போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான். எனினும் அவனுடைய உணவு வசதிகளை குறைத்து அவனை இறைவன் சோதித்தாலோ அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என கூறுகின்றான்.